everyone, this is Nandini. Welcome back to our channel. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியா ஹெல்த்தியா அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸ்ல. ஸோ இன்னைக்கு சாய் அற்புதங்களோட செகண்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சாய் ரோஷினி அவங்க லைஃப்ல என்னென்ன மிராக்கிள்ஸ்லாம் பாபா பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீக் நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் இதோட கண்டினியூஷன் எங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் அவங்களோட லைஃப்லேயே நடந்த ஒரு மோஸ்ட் பிக்கெஸ்ட் மிராக்கல், அதுவும் இந்த வருஷம் 2024 ஏப்ரல் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சாய் ரோஷினியும் அவங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது பாபாவோட மெசேஜஸ்லாம் நிறையா வரும். இப்போ எனக்குமே நிறையா வரும்னு வைங்களேன். அது ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஃபீல்டில் திரும்ப திரும்ப அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுலாம் வரும்ல. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ், லைக் 90% ஆஃப் தி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் வரும். எனக்குமே நிறைய டைம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ சாய் ரோஷினிக்கும் அதே மாதிரி என்ன ஆயிருக்கு, அவங்க இன்ஸ்டாகிராம் அடிக்கடி பார்க்கும்போது யூல் கம் டு ஷீரடி, யூல் விசிட் ஷீரடி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னடா இது ஷிரடி வருவோனே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அம்மா அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டே இருக்குது, நம்ம ஷீரடி போகணும். அவங்களும் ஷீரடி போய் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சான். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு ஷீரடி போய் நம்ம மறுபடியும் பாபாவை பார்க்கணுன்னு. ஸோ அவங்க வீட்டில் சொன்னோன்னா அவங்க அம்மா அப்பா நம்ம ஓகேம்மா நம்ம போகலாம், பிளான் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் அவங்களுக்கு ரேடாக வந்துட்டே இருக்கு இல்லைங்களா. ஒரு நாள் நைட்டு தான் அவங்க வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு நைட்டே அவங்க தூங்கும்போது அவங்க ஷிரடியில் இருக்க மாதிரி வந்து சாய் ரோஷினிக்கு கனவு வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகே நிஜமாலே பாபா நம்மளுக்கு வர சொல்கிறாரு தான் ஷிரடிக்கு, நம்ம ஷிரடியில் இருக்க மாதிரி நம்மளுக்கு கனவெல்லாம் கூட வந்திருக்கே அப்படின்னு அது ஒரு அவங்க கன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது அவங்க ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டூரிஸ்ட் ஏஜென்சி கிட்ட வந்து போகிறதுக்கு டேட் புக் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. பட் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா, ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால ரீசன்னால டிலே ஆகிட்டே போகிறது இந்த மாதிரி எல்லாமே ஆகிட்டே இருக்குது. அஸ் வி ஆல் நோ, நம்ம அங்கே போகணும்னு நினச்சோம்னா அவர் நினச்சாதான் நம்ம அங்கே போகவே முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அவர் வரணும்னு சொல்லிட்டாரு, ஆனால் இப்படி டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு அவங்களுக்கு ஏன் அப்போ போயே ஆகணுன்னு இருந்திருக்குன்னா, ஏப்ரல் மந்த் தான் சாய் ரோஷினி அவங்க அப்பாவுக்கு வந்து பர்த்டே வருதான். ஸோ அந்த அங்கிளோட பர்த்டே அப்போ கண்டிப்பாக நம்ம ஷிரடி போகணும். அதுக்கு முன்னாடி அவர் கோவிட்ல இருந்து ரொம்ப முடியாமல் இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பாபா தான் அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்காரு, நம்ம அவர்கிட்ட கூப்பிட்டு போய் இவரை வந்து காட்டணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு வந்திருக்காங்க. அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னா அந்த பிளானை வந்து அவங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படி மாறி மாறி இருந்திருக்கு. ஸோ இதுக்கு இடையில சாய் ரோஷினிக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, லைக் நம்மளுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம் வேறு வந்துடுமே. ஸோ நம்ம எப்படி வந்து இதை மேனேஜ் பண்ண போகிறோம், நம்ம அங்கே போனோம்னா எப்படி கோயிலெலாம் போய் கும்பிட முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆன் தி அதர் சைடு அவங்களுக்கு இல்லை அதெல்லாம் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், அப்பாவோட பர்த்டே வருது, ஸோ நம்ம ஷீரடி வந்து போகணும், கண்டிப்பாக நம்ம பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அந்த பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட். ஸோ காலையிலையும் சாயந்தரமும் ஆட்டோவில் போயிட்டு வரும்போதெல்லாம் ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பாபா ஃபோட்டோ வந்து அவங்க பார்த்துருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுமா. எப்போ ஷிரடி போகலாம் அப்படின்னு டிசைன் பண்றாங்களோ அன்னையிலிருந்து பார்த்தா ஒரு தடவை கூட வந்து ஆப்போசிட்ல எந்த வண்டியிலையோ இதுலையுமே அவங்க பாபா போட்டோ பார்க்கவே இல்லையா. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்திருக்கு. என்னடா இது நம்ம வரோன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு போட்டோ கூட தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் இது அப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டே இருந்தனால அவங்க அந்த டூரிஸ்ட் ஏஜென்சி கிட்ட போயிட்டு இல்லை நாங்கள் இப்போ வரல, இந்த பிளான் வந்து ஹோல்டில் வைங்க, மேபி இன் ஃபியூச்சர் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ எப்போ சொல்லிட்டு இப்படின்னு வெளியே வந்து நிற்கிறாங்களா சாய் ரோஷினி. ரைட் சைட் பார்த்தா ஒரு 2 வீலர் இருக்கு, அதில் ஒரு கீ இருந்திருக்கு, அது வந்து ஒரு டபுள் சைடட் கீ. ஃப்ரண்ட் சைட் பார்த்தா இவங்களுக்குன்னு ஒரு பாபாவோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கும் போல. அந்த ஃபோட்டோ வந்து அதில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க நினைக்கிறாங்க ஓகே நம்ம இப்போ வர வேணாம் தான் போகலாம், அதனால தான் வந்து பாபா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறாரு போல அப்படின்னு. லைக் வி ஆர் ஆல் நார்மல் ஹியூமன்ஸ் இல்லைங்களா. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து தோணும். ஒவ்வொன்று வரும்போது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு தோணலாம். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தோணியிருக்கு. சரின்னு அந்த பண்ணணும் ஓகே அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ அந்த சமயத்துலையும் பார்த்து காற்று அடிச்சேன்னா அதர் சைட் ஆஃப் தி ஃபோட்டோ வந்து இப்படின்னு ஃப்ளிப் ஆகி விழுந்திருக்கு. அதில் பார்த்தா ஷிரடியில் பாபா அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி இருக்க ஃபோட்டோ. அவங்களுக்கு என்னடா இது இப்போ பார்த்தா ராஜ அலங்காரத்தில் இருக்க ஃபோட்டோ வருது, அப்போ நம்ம மறுபடியும் ஷிரடி போகணுமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். மறுபடியும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறமா அவங்க வந்து புக் பண்ணிடுறாங்க. இல்லை நம்ம போயே ஆகணும், நம்மளுக்கு அந்த டேட் டைம் வந்தாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாபா சொல்கிறாரு நம்ம போயே ஆகணும், ஒரு ரீசன் இல்லாமல் அவர் வந்து இது பண்ண மாட்டாரு அப்படின்னு திரும்ப அவங்களுக்கும் இன்ஸ்டாவில் வந்து வெல்கம் டு ஷிரடிங்கிறது வந்துட்டே இருக்குது. ஃபைனலி உங்கள் ஃபேமிலி வந்து புக் பண்ணிட்டாங்க, அங்கிள் ஆண்டி
சாய் ரோஷினி கூட நிறையா பேர் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னையிலேருந்து அவங்க கிளம்புறாங்க. கரெக்டாக அவங்களுக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஷீ குட் ஏபிள் டு ஃபீல், அவங்களுக்கு வந்து ஓகே அவங்களுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. என்ன இது நம்ம ஷிரடி போகலான்னு பிளான் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஆயிருக்கே, அப்போ நம்ம போனால் பாபாவை பார்க்க முடியாதா, அப்படிலாம் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. எல்லாருமே வந்து சமாதானப்படுதா பாசிஃபை பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு இதாகலை. சரி இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அதுவும் நான் 6 வருஷம் கழிச்சு வரேன், என்னையே வந்து எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்லாம் நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ சாய் ரோஷினி சொல்லும் போதே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஆல்சோ மை மிஸ்டேக், எனக்கும் நான் தெரிஞ்சுதான் வந்து புக் பண்ணேன், பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. லேட்டாக ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மும்பை போயிருக்காங்க. மும்பை போனமே எல்லாரும் இந்த சித்திவிநாயகர் கோயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க போகல, இவங்க கூட வந்தவங்க எல்லாரும் போயிருக்காங்க. சாய் ரோஷினி போகாமல் வெளியே நின்றுருக்காங்க. அங்கிள் மட்டும் சாய் ரோஷினி கூட நின்றுருக்காங்க. லேட்டர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஷிரடிக்கு போகிறாங்களா. அவங்க அப்படியே தூங்கிட்டே வராங்களாம் பஸ்ஸில். அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க, என்கிட்ட சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பயங்கர தாங்கிக்கவே முடியாத அளவு தான் வந்து வலி இருக்கும் எப்பயுமே. எங்கள் அப்பா வந்து போய் அழுவார் பாபா கிட்ட, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம், என் பொண்ணை வந்து நீ சரி பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் என்னென்னமோ நீங்கள் சரி பண்ணுறீங்களே, ப்ளீஸ் என்னோட பொண்ணி நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா போய் எப்போவுமே வந்து பாபா கிட்ட வந்து அழுவாங்க. ஸோ அவங்களுக்கு பஸ்ஸில் வரும்போதும் அதே மாதிரி ரொம்ப வந்து வலியாக இருந்திருக்கு. அவங்க அப்படியே அழுதுகிட்டே வந்திருக்காங்க. தூங்கிட்டாங்களாம் கொஞ்ச நேரத்தில். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படின்னு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா போர்டிலலாம் ஷிரடின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே நம்ம ஷிரடி வந்துட்டோன்னு சொன்னதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட அழுகை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இதாகிடுச்சான். பிகாஸ் இங்கே வந்தோ நீ வந்து என்னை பார்க்க முடியாதுல்ல உன்னை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மனசில் வந்து நினைக்கிறாங்களா. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அக்கா இந்த வேர்டை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அக்கா அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா, நீ வந்து எனக்கு சீட் பண்ணிட்ட, ஷிரடிக்கு வர வச்சு உன்னை பார்க்க முடியாத மாதிரி நீ எனக்கு சீட் பண்ணிட்ட அப்படின்னு வந்து இவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிருந்துருக்காங்க. ஸோ லேட்டர் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஆரத்தி நடக்கிறது எல்லாமே நல்லா கேட்கும். அங்கங்கே எல்இடி எல்லாமே வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு இது ஓகே நம்ம இது கேட்கவாது வந்து முடியுது அப்படின்னு சாப்பிட்டு வந்தேன்னா அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளோ கிட்ட வந்து உன்னை வந்து பார்க்க முடியல அப்படின்னு. உடனே ஆன்ட்டி சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கும் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுமா, எனக்கு என்னமோ உள்ள தோணுது, பாபா உனக்கு ஏதாவது மெசேஜ் வச்சுருப்பாரு, நீ எதுக்கும் செக் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. இவங்க அதெல்லாம் நான் செக் பண்ண மாட்டேன், நான் பண்ணி தான் வந்து இங்கே வந்தேன், இப்போயும் எனக்கு பார்க்க முடியாமல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க செக் பண்ணும்போது பார்த்தா யூ வில் கம் டு ஷிரடி அப்படின்றது இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு இதான், என்ன இது நான் வந்துட்டேன், வந்தோம் உன்னை வந்து பார்க்க முடியல, நீ மறுபடியும் வந்து யூ வில் கம் டு ஷிரடி அப்படிங்கிறது போட்டிருக்கு அப்படின்னு. மீன்வைல் இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, இவங்க கரெக்டாக ஷிரடிக்கு கிளம்புற அன்னைக்கு பாலிமரில் வந்து பாபாவோட சீரியல் வரும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு சீன் வந்து வருதான் அன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஒரு அட்வொகேட், ஒரு பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, சச்சரிதம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு அட்வொகேட் வந்து வராரு. கரெக்டாக அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு கால் வந்து பேரலைஸ் ஆனவர், ஒரு நாள் ப்ராப்பராக வந்து நடக்க முடியாது. ஸோ கரெக்டாக ஒரு துவாரகமைக்குள்ளே என்ட்ராகி 2வது படிக்கட்டு எடுத்து வைக்கும்போது அவருக்கு ஒரு நோய் வந்து பூர்ணமாக வந்து குணமாயிடுச்சான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கால் வந்து நார்மல் ஆயிடுச்சாங்க. அந்த ஒரு எபிசோடை வந்து அவங்க ஷிரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அங்கிள் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. சடனாக அந்த அங்கிளுக்கு வந்து அதை ஞாபகம் தான். அது ஞாபகம் வந்துட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு கண்ணெல்லாம் கலங்கி அப்படின்ட்டு இருக்கிறான். மீன்வைல் வந்து அதர் சைட் சாய் ரோஷினி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, இவள் கம் டு ஷிரடின்னு இருக்கு. மறுபடியும் ஓகே அப்படின்னு கீழே இப்படி பார்த்துருக்காங்க. you think that I have cheated you, it's all my plan to make you come to Shiradi அப்படின்னு வந்து இருந்திருக்காங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சா. இவங்க தான் மனசில் வந்து நினச்சிருக்காங்க நீ என்னை சீட் பண்ணிட்ட அப்படின்னு. பாபா என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நான் உன்னை சீட் பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறியா, இதெல்லாம் என்னோட பிளான் தான், உன்னை ஷிரடிக்கு வர வைக்கிறதுக்காக நான் போட்ட பிளான் தான் இது அப்படின்னு அந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பயங்கரமாக இவங்களுக்கு வந்து அழுக வந்துருச்சு. அவங்க என்னடா இது, நம்ம மனசுக்குள்ளே தான் நினச்சோம் நீ என்னை சீட் பண்ணிட்ட அப்படின்னு. அதே ஒரு வாசகத்தோட வந்து ஒரு கோட்ஸ் வருது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஒரு சைடு வந்து கண் கலங்கி இருக்காங்க. அந்த அதர் சைடு அங்கிள் வந்து அவருக்கு என்ன அவர் நினைச்சாரு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு துவாரகமைக்குள்ள போன உடனே அவருக்கு வந்து அந்த நோய் வந்து குணமாயிடுச்சு இல்லையா, அவர் வந்து அதை நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் எல்லாம் கோயிலுக்கு கிளம்பியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கிள் ஆண்டி எல்லாருமே கம்பல் பண்றாங்களாம், அவர் தானே உன்னை வந்து வர வச்சாரு, ஸோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், நீ எங்களோட கோயிலுக்கு வந்து வா அப்படின்னு சொல்றாங்களா. இவங்களுக்கு வந்து மனசே வந்து ஒத்துக்கலையா, நான் இந்த மாதிரி இருந்துட்டு நான் வந்து வரக்கூடாது கோயிலுங்கிறது ஒரு தூய்மையான இடம், நான் கண்டிப்பாக அங்கே வரவே மாட்டேன்னு நினைக்கிறாங்க. பட் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க. ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்லாம் இத்தனைக்கும் போகிறாங்க. அவங்களால அதிலே போக முடியல, பயங்கரம் வந்து வலியாக இருக்குது.
ஸோ அழுதுகிட்டே வந்து போகிறாங்களா, லைனில் உள்ளே போய் கிட்ட பாபா கிட்ட போகும்போது பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காரு. எங்கேருந்து ஒரு பூஜாரி பூஜை பண்ணுறவர் வந்தாருன்னே தெரில. வந்துட்டு வந்து இவங்க சாய் ரோஷினி கிட்ட சொல்கிறாராம், ஒய் ஆர் யூ க்ரையிங், டோன்ட் வரி, சாய் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியலையா, என்னடா இவர் எங்கேருந்து வந்தார், எதுக்கு சொல்கிறாரே புரியல அப்படின்னு. டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் எங்கே போனார் அப்படின்னே வந்து தெரியல. இது எல்லாமே வந்து உள்ள சமாதி மந்திருக்குள்ளே நடக்குது. ஸோ வெளியே வராங்க, ஓகே நம்ம பாபாவை பார்த்துட்டோம், நான் ஹாப்பி ஆகிடுச்சு. அடுத்தது குருஸ்தானில் கும்பிட்றாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த துவாரகமாய் போகலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அங்கிள் ஆண்டி அதே மாதிரி துவாரகமாய்க்குள்ளேயும் கூப்பிட்றாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஒரு மனசு ஒத்துக்குமே இல்லையா, கண்டிப்பாக நான் மாட்டவே மாட்டேன். ஏன்னா பாபா வந்து இருந்த டைமில், உயிரோடு இருந்த டைமில் அங்கே தான் வந்து எப்பயுமே வந்து இருந்திருக்காரு. அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து கட்டாயமாக நான் வரவே மாட்டேன், எனக்கு மனசு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல அப்படின்னு அங்கிள் ஆண்டி கூப்பிட்னால போகிறாங்க. கரெக்டாக இவங்க போகும்போது பார்த்தா இவங்களோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். லைக் ஆர்த்தி டைமிங்கோ வேணுமோ அப்படிங்கிறனால இவங்களோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படியே ரெண்டு அழுதுகிட்டே வந்து நின்று வந்திருக்காங்க. லேட்டர் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இவங்க உள்ளே போய் கும்பிட்டு வெளியே வராங்களாம். அந்த வெளியே வந்த மொமெண்ட் தானா லைக் சாய் ரோஷினி சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க உள்ளே போகும்போது ஷீரடிக்கு வந்து எல்லாமே பயங்கர வலியோடு இருந்திருக்காங்க. அவங்க துவாரகமாய்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததையுமே அவங்க அப்படியே அழுதுகிட்டே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்களாம், எனக்கு அந்த வலிங்கிறது இப்போ என்னன்னே தெரில, எனக்கு வலியே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஸோ அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து அதை சரி பண்ணலையா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமே ஆக போகுது. இத்தனை நாளாக அவங்க அந்த வலி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த வலி எதுவுமே அவங்களுக்கு இப்போ கிடையவே கிடையாதான். பாபா ஒரே மொமெண்ட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்கள ஷிரடிக்கு வர வச்சு கேர் பண்ணிட்டாராம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கூட ஷிரடிக்கு வந்து வர வச்சு க்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்லும் போதே எனக்கு அப்படி ஒரு இதாக இருக்கும், நரக வேதனையாக இருக்கும் எனக்கு எப்பயுமே. இப்போ வந்து பாபா வந்து எனக்கு அதை க்யூர் பண்ணிட்டாரு ஷிரடிக்கு வர வச்சுன்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்தவணமஞ்சரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதில் ஒரு வாசகம் வரும். பாபா வந்து குபேரருக்கெல்லாம் குபேரர், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்படிதான் இருந்து அவர் வந்து கியூர் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்த. ஸோ இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய வந்து பாபா நிறையா பேர்த்துக்கு தீர்க்கவே முடியாத நோய்களை வந்து கியூர் பண்ணியிருக்காரு. என்னென்னமோ வந்து பண்ணியிருக்காரு. உதியின் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் பண்ணி எத்தனையோ பேர்த்துக்கு அவங்களோட மனதளவில் உடல் அளவில் இருந்த எல்லா நோயுமே வந்து கியூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நெகிழ்வாக இருந்துச்சு. அதாவது நான் உன்னை சீட் பண்ணிட்டேன்னு நினச்சியா, என்னோட பிளான் தான் இது எல்லாமே உன்னை ஷிரடிக்கு வர வைக்கிறதுக்கு. ஸோ இதுதான் அவரோட பிளான். இந்த டைமில் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு இனிமேல் அந்த ஒரு பெயினே இல்லாமல் கியூர் பண்ணது அவரோட பிளானு. செகண்டாக அங்கிளுக்கு வந்து தோணுது, அவங்க ஷிரடி கிளம்புறதுக்கு முன்னாடி பாலிமரில் பாபா சீரியல் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒருத்தர் ஊனமுற்றவராக போவார், துவாரகாமைக்குள்ளே போனோமே ஒரு நார்மலாக வந்து ஆயிடுவார், அவரோட நோய் எல்லாமே சரியாயிடுச்சு. அதே சேம் தான் வந்து சாய் ரோஷினிக்கும் அவங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. சின்ன பொண்ணு தான் அவங்க, ஷீ இஸ் ஜஸ்ட் 20 years old. பட் அவங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு பிரேமா பாபா மேலே அப்படி வந்து பேசினாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு மிராக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறமா டில் நவ் ஷீ இஸ் வெரி ஃபைன், ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்களாம் அவரோட பிளெஸிங்ஸ்னால. எகெயின் ஆகஸ்ட்டில் அவங்களோட பர்த்டே வர சமயத்தில் எகெயின் வந்து அவங்க ஷிரடிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணியிருக்க, அங்கே வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு வந்து வச்சுட்டு அங்கே எல்லாத்துக்கும் நெய்வேத்தியமாக நான் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஆசையாக வந்து பாம்பே ஹல்வா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஷிரடி போகிறவங்களுக்குலாமே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட்லாமே வந்து எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க, உள்ள ரோஸு ஃப்ளார்ஸு ஸ்வீட்ஸு பேடாலாம் வாங்கிட்டு போனால் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க, சமாதி மந்திர் கிட்ட வச்சு தருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, முன்னாடி செக்கிங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுறாங்க, ஃப்ளார்ஸ் எதையுமே உள்ள அலோவ் பண்ணுறதே இல்லை. ஸோ இவங்க பயந்துட்டே போயிட்டு இருந்திருக்காங்க, ஹேண்ட்பேக்கில் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. எப்படி இதை வந்து பிடிக்கிடுவாங்க என்னன்னு தெரியல. ஓகே சம்பவம் நம்ம ஷிரடிக்கு கொண்டு வந்துட்டோம்ல அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணிருக்கு. பட் கரெக்டாக என்ன இருக்குது, அதை செக்கிங் டைமில் இவங்களோட ஹேண்ட்பேக் மட்டும் செக் பண்ணவே இல்லையா, இவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. சமாதி வந்து கிட்ட போனோடனே இவங்க அதை எடுத்து வந்து உள்ளே கொடுக்குறாங்க, பாபாவோட சமாதி மேலே வச்சு இவங்க கிட்ட வந்து கொடுத்தாங்களாம். வெளியே வந்து அவங்க குருஸ்தானில் துவாரகமாயில் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்களாம், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களாம். இவங்களுக்கு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் போர்ஷன் தான் வந்து கிடச்சிதான் இவங்க ஷேர் பண்ணி சாப்பிட. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசார வந்து ஒரு ப்ளே பண்ணோன்னா நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுவேன், நியாயமான கோரிக்கைகள் வந்து என்றைக்குமே வந்து நிறைவேற்றப்படும். ஸோ ஆசையாக நினச்சிருக்காங்க, நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் பாபா, நீ வந்து அதை ஏற்றுக்கணும்னு நினச்சி கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்லபடியாக அதையுமே பாபா வந்து ஏற்றுருந்துருக்காரு.
அதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இனி மேபி வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். அடுத்த வாரம் வேற ஒருத்தவங்களோட மிராக்கிளில் வந்து நான் உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன். நிறைய பேர் இப்போ எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. நான் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் யார், அடுத்தது யார், என்னென்ன எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் பேர் எனக்கு மெயிலுமே வந்து பண்ணீங்க. சில பேர் மோஸ்ட்லி எனக்கு வாட்ஸ்அப் தான் பண்ணீங்க நிறையா பேர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த மெசேஜஸ்லாம் எனக்கு ரிசீவ் பண்ணுறது. பிகாஸ் நீங்கள் இது ஒரு இதாக எடுத்து ஓகே நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும், மிராக்கிள்ஸ்லாம் நிறையா பேருக்கு தெரியணும்னு நீங்கள் அனுப்புகிறீங்களே, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். சாய் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். ஸோ நான் ஸ்க்ரீனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள் எதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து நான் உங்கள் லைஃப்பில் பாபா பண்ண மிராக்கிளுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்தியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் எப்படியாவது இப்போ இந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்க யாராவதோ ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாலோ ஏதாவது டவுனாக ஃபீல் பண்ணிருந்தாலோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தோணும் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாபா இருக்கார் நமக்கு, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு தைரியம் வந்து நமக்குள்ளே வந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாம் கேட்குறது, மற்றவங்களோட அனுபவங்கள் எல்லாமே வந்து கேட்குறது. சாய் எப்பயுமே வந்து நிறைய அற்புதம் பண்ணுறவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம எபிசோட் 3 ஆஃப் சாய் அற்புதங்கள் அவங்க எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட சாய் டிவோட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் பாபா ஏதாவது அற்புதம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு, அதை வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரம் உங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு சாய் அற்புதங்கள் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Nandini. Om Sai Ram.